வணக்கம். உங்க கார் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏன் இவ்ளோ ஜாஸ்தியா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த புதிரை நாம இன்னைக்கு உடைக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விய மனசுல வந்திருக்கும் இல்லையா? சரி, அந்த பில் ஏன் அவ்ளோ பெருசா வருதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிரீமியம்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசிய ஆக்டிவா உயிர்ப்போட வச்சுக்க நீங்க கட்டுற ஒரு தொகை, அவ்வளோதான். உங்க பிரீமியத்தை ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிங்க பல சின்ன சின்ன துண்டுகளை ஒன்னா சேர்த்து தான் உங்களுக்கான கடைசி விலையை தீர்மானிக்கிறாங்க. நாம இப்போ அந்த ஒவ்வொரு துண்டையும் எடுத்து பார்க்க போறோம். சரி, புதிரோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இது முழுக்க முழுக்க நீங்க ஓட்டுற காரை பத்தினது. உங்க வண்டி எப்படி உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணுதுன்னு பார்க்கலாமா? எல்லாமே உங்க காரோட பிராண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க ஒரு BMW மாதிரி ஒரு சொகுசு கார் வச்சிருந்தீங்கன்னா, இல்ல இன்ஜின் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால ரிப்பேர் செலவும் அதிகமாகும். இதனால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால உங்க பிரீமியமும் ஜாஸ்தி. அடுத்தது ஐடிவி அப்படின்னா இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை உங்க கார் திருடு போயிடுச்சு இல்லனா சரி பண்ணவே முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தொகை இதுதான். இந்த ஐடிவி எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க பிரீமியமும் அதிகமாகும். உங்க காரோட வயசும் ஒரு முக்கியமான விஷயம். கார் பழசாக பழசாக தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷனால அதோட ஐடிவி, அதாவது மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். கார் வேல்யூ குறைஞ்சா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிஸ்க்கும் குறையும் இல்லையா? அதனால உங்க பிரீமியமும் குறையும். ஓகே, புதிரோட அடுத்த செட்டு துண்டுகளுக்கு போலாம். இப்போ உங்க காரை விட்டுட்டு உங்கள பத்தி பார்க்கலாம். அதாவது நீங்க எங்க வண்டி ஓட்டுறீங்க, எப்படி ஓட்டுறீங்க அப்படிங்கறத பத்தி. நீங்க எங்க வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கங்கறத உங்க பிரீமியத்தை நேரடியா பாதிக்கும். இப்ப பாருங்க, மும்பை, டெல்லி, பெங்களூர் மாதிரி பெரிய மெட்ரோ சிட்டில டிராஃபிக் ஜாஸ்தி, ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பும் ஜாஸ்தி. அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிங்க இதையெல்லாம் ஜோன் ஏ, அதாவது ஹை ரிஸ்க் ஏரியாவா பார்க்கறாங்க. அங்க பிரீமியம் அதிகமா இருக்கும். அதுவே சின்ன ஊர்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் ஜோன் பில பிரீமியம் கம்மியா இருக்கும். உங்களோட கிளைம் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அடிக்கடி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை ஒரு ஹை ரிஸ்க் டிரைவரா பார்ப்பாங்க. இதனால அடுத்த தடவை பாலிசி ரினியூ பண்ணும்போது உங்க பிரீமியம் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ நாம பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான வழிக்கு வந்திருக்கோம். அதுதான் நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. சிம்பிளா சொன்னா, இது நீங்க சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கிற ஒரு ரிவார்டு. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது ஒரு ஏணி மாதிரி தான். முதல்ல கிளைம் இல்லாத வருஷத்துக்கு அப்புறம் 20% டிஸ்கவுண்ட். அப்படியே தொடர்ந்து 5 வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் அடேங்கப்பா 50% வரைக்கும் போகும். இது சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லையா? ஆமாங்க, 50%. யோசிச்சு பாருங்க. வெறும் 5 வருஷம் நீங்க சேஃபா வண்டி ஓட்டுனதுக்காக உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல பாதியை கம்மி பண்ண முடியும். இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. சரி, புதிரோட கடைசி துண்டுகளுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் நீங்க நேரடியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்க எடுக்கிற பாலிசி முடிவுகள் தான் உங்க பிரீமியத்தை கடைசியா ஃபிக்ஸ் பண்ணும். நீங்க எடுக்க வேண்டிய முதல் முக்கியமான முடிவு என்ன மாதிரியான கவரேஜ் வேணுங்கிறது தான். ஒன்னு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். இது மத்தவங்களுக்கு ஏற்படுற சேதத்தை மட்டும்தான் கவர் பண்ணும். இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ். இது தேர்ட் பார்ட்டியோட சேர்த்து உங்க சொந்த காருக்கு ஏற்படுற சேதத்தையும் கவர் பண்ணும். நீங்க அதை தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆமா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க வேணும்னா எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷன் கிடையாது. இந்தியால இது சட்டப்படி கட்டாயம். இந்த அரசாணை காட்டுற மாதிரி ரோட்ல ஓடுற ஒவ்வொரு வண்டிக்கும் இது இருந்தே ஆகணும். ஆட் ஆன்களை நீங்க ஒரு பீட்சா மேல போடுற டாப்பிங்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். ஜீரோ டிப்ரிசியேஷன், என்ஜின் ப்ரொடெக்ஷன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுக்கும், ஆனா பிரீமியத்தையும் ஏத்தும். அதனால உங்களுக்கு உண்மையிலே எது தேவையோ அதை மட்டும் யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. உங்க காரை இன்னும் பாதுகாப்பானதா மாத்துறது மூலமாவும் பிரீமியத்தை குறைக்க முடியும். உதாரணத்துக்கு, ARI அப்ரூவ் பண்ண திருட்டு தடுப்பு அலாரம் மாதிரி பாதுகாப்பு கருவிகளை பொறுத்துனீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரிஸ்க் கம்மியாகும். அதனால அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பிரீமியம் புதிரோட எல்லா துண்டுகளையும் நாம இப்போ ஒன்னா சேர்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த விஷயங்களெல்லாம் வச்சு உங்க பிரீமியத்தை எப்படி புத்திசாலித்தனமா குறைக்கலாம்னு பார்க்கலாம். உங்க பிரீமியத்தை குறைக்கிறதுக்கு இதோ சில சிம்பிளான வழிகள். முதல்ல, ஆன்லைன்ல போய் பல கம்பெனிகளோட பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டாவதா, வாலண்டரி டிடக்டபிள் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமா செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்னன்னா, கிளைம் வர்றப்ப நீங்க உங்க கையிலேருந்து ஒரு சின்ன தொகையை கொடுக்க சம்மதிச்சிங்கன்னா உங்க பிரீமியம் குறையும். தேவையில்லாத ஆட் ஆன்களை தவிர்த்துருங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, சேஃபா வண்டி ஓட்டி உங்க நோ கிளைம் போனஸை பத்திரமா பார்த்துக்கோங்க.
கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நம்மளோட நோக்கம் ரொம்ப கம்மியான விலையில ஒரு பாலிசி வாங்குறது கிடையாது. நம்ம தேவைக்கு ஏத்த சரியான, முழுமையான பாதுகாப்ப நல்ல விலையில வாங்குறது தான். செலவையும் பாதுகாப்பையும் சரியா பேலன்ஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். அப்போ அடுத்த தடவை உங்க இன்சூரன்ஸ் பில்ல பார்க்கும்போது அந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்க பிரீமியத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நம்பிக்கையோட தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் படி. பத்திரமா பயணம் பண்ணுங்க.